சரணம் தென் கோமுத்தி முத்தி பஞ்சாக்கர சர்க்குருவே. கண்மம் உயிரை எப்படி அடைகின்றது? உயிர்களுக்கு கண்மத்தில் விருப்பத்தை கொடுத்த ஆணவமலம்தான் கண்மத்தை உயிருடன் பொருத்துகிறதோ, இல்லை உயிர் தான் விரும்பிய கண்மத்தை தானே சென்று அடைகிறதோ என்பது இன்றைய நம் திரிபதார்த்த சிந்தனை. ஆணவ மலம் ஒரு சடப்பொருள். விருப்பத்தை கொடுத்த ஆணவ மலத்துக்கு உயிருக்கு கண்மத்தை அறிந்து எடுத்து கொடுக்க முடியாது. விரும்பின உயிரும் கண்மத்தை அறிந்து எடுத்துக்கொள்ள முடியாது. விரும்பப்பட்ட கண்மமும் உயிரை அறிந்து வந்து பொருந்த முடியாது. விருப்பத்தை கொடுத்த ஆணவ மலம், விரும்பின உயிர், விரும்பப்பட்ட கண்மம், இந்த மூன்றாலும் அதை செய்ய முடியாது. அப்போ கண்மம் எப்படித்தான் உயிரை அடைகின்றது? உயிர்களின் மேல் கொண்ட பெரும் கருணையினால் இறைவன் உயிரின் விருப்பத்தை அறிந்து கொண்டு அந்த விருப்பத்திற்கேற்ற தனுவை கொடுத்து அந்த தனுவின் மூலமாக கண்மத்தை கூட்டி உயிர் தனது விருப்பத்தை அனுபவிக்க செய்வார். கருணைமா கடல் நம் இறை இல்லையா? திருச்சிற்றம்பலம்.